காவேரி வீட்ல ஃபங்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ நர்மதாக்கு தலை சீவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சாந்தி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா, "என்ன நர்மதா பெரிய பொண்ணாயிட்ட போல இருக்கு. இப்பவே வெக்கம் வந்துருச்சு" அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன், கங்கா அப்படின்னு எல்லாருமே இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த டைம்ல பாட்டியும், தாத்தாவும் வராங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து வேற வழி இல்லாம சாந்தி இருக்கனால எதுவுமே பேச முடியல. வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்ததுக்கப்புறம் சாந்தி வந்து கேட்குறாங்க, "என்ன தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆ தெரியுதே" அப்படின்னு தாத்தா சொல்லும்போது, "நான் தாலி பிரிச்சு கோக்க வந்தேன்ல, நான் குமரனோட அம்மா" அப்படின்னேன். "எனக்கு நல்லா தெரியும் உங்கள" அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, "பார்த்தீங்களா எப்படி புடிச்சுட்டாங்க" அப்படின்னு கான்வர்சேஷன் ரொம்ப ஜாலியா போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததா வந்து, "சரி நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. விஜய் எங்க?" அப்படின்னோனே, "விஜய் வரோம்" அப்படின்னு உள்ளூர்ல இருந்துகிட்டு, "இவ்ளோ லேட்டாவா விஜய் வரது?" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சாந்தி கேட்க, எல்லாரும் முழிக்கிறாங்க. "என்ன நான் விஜய் கேட்டோனே எல்லாரும் இப்படி முழிக்கிறீங்க? எப்ப வருவாரு விஜய்? எங்க விஜய்?" அப்படின்னோனே, குமரன் வேற வழியே இல்லாம கைய பிடிச்சிட்டு, "வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுறாரு. என்ன சொல்லி குமரன் சாந்திய சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் காவேரி, சாரதா அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. "பரவாயில்ல, நல்லா வளர்ந்துட்ட நர்மதா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, காவேரி மட்டும் அப்படி அழுதுட்டே நிற்கிறாங்க. "காவேரி அழாதம்மா, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்போ சாரதா சொல்றாங்க, "என்னய்யா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமா, இப்ப எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் மாத்தாது" அப்படின்னு சொல்றாங்க சாரதா. தாத்தா சொல்றாரு, "விஜய் ஒரு குழந்தை மாதிரி. அவன் மனசு எங்களுக்கு தெரியும். அந்த மனசு கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியும் சாரதா" அப்படின்னு சொல்லும்போது, "எந்த ஊர்லயா குழந்தை இந்த மாதிரி இருந்துட்டு பக்கத்துல தொல்ல குடுக்குது? இல்ல எந்த ஊர்ல குழந்தை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணுது? இல்ல எந்த ஊர்ல குழந்தை தண்ணி அடிக்குது? அப்படின்லாம் தண்ணி அடிச்சு எவ்வளோ ரகளை பண்றாருன்னு தெரியுமா உங்க பேரன்?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்ப தாத்தா வந்து சொல்றாரு, எந்த ஒரு நேரத்துலயும் நான் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்துல நான் வந்து பேச மாட்டேன். அது பெரிய தப்பு தான். இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரியாம தானே குழந்தைத்தனமா அதையும் பண்ணுனா. அதனால அவன் மனசு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும். நீனே அவன வந்து புரிஞ்சு ஏத்துப்ப. அதே மாதிரி காவேரி, அழாத காவேரி. உனக்கு விஜய் தான். விஜய்க்கு நீ தான். அத யாராலயுமே மாத்த முடியாது. ஏன் கடவுள் உங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்த பண்ண வைக்கணும்? காலம் எல்லாத்தையும் மாத்தும் காவேரி. உனக்காக கண்டிப்பா நாங்க எல்லாருமே வீட்ல காத்திருப்போம். நீ நிச்சயமா அந்த வீடு வந்து வீட்ல நீ வருவ அப்படின்னோனே, அங்க வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. எந்த நம்பிக்கையில என் பொண்ண நீங்க அனுப்ப சொல்லுங்க? அனுப்ப சொல்றீங்க. அதே மாதிரி என் பொண்ணு அங்க வந்தா நிம்மதியா இருக்க மாட்டா. எங்கள விட்டுருங்க. நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. அப்போ தாத்தா சொல்றாரு, "இல்ல சாரதா, அந்த பொண்ணுக்கு சரியாயி அந்த பொண்ண கண்டிப்பா அனுப்பி வச்சுருவோம் விஜய். விஜயோட மனசு எனக்கு தெரியும். காவேரி மேல அவன் எவ்ளோ உயிரா இருக்கான், பிரியமா இருக்கான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் சாரதா" அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில ஒரே பட்டாசு சத்தம், வெடி சத்தம் இதெல்லாம் வந்து வரப்போகுது. ஸோ விஜய் வந்து சீரெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து வரப்போறாரு. இத பார்த்தோனே சாரதாக்கு இன்னும் கோவம் வரப்போகுது. உள்ளுக்குள்ள காவேரி சந்தோஷப்பட போறாங்க. அண்ட் குமரனோட அம்மா, "இந்த வந்துட்டாரு விஜய். பெரிய இடம் தான். எப்படிலாம் சீர தூக்கிட்டு வராரு" அப்படின்னு சொல்லி புகழ போறாங்க. இதெல்லாம் தான் நடக்க போகுது. யாருக்கெல்லாம் இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.